எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த சபை கூடுதலை ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசீர்வதிக்க வரும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டவரே கத்தாவே நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது ஆண்டவரே. இந்த மத்தியில் ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு பகுதிகளிலையும் ஆண்டவரே உங்களோட ஆள்கையும் உங்களோட வல்லமையும் ஆண்டவரே கத்தாவே அபிஷேகம் ஆண்டவரே அதிகமாக ஊற்றப்படத்தக்கா நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே பாடல்களை ஆசீர்வதிங்க கத்தாவே, வார்த்தைகளை தாருங்க கத்தாவே. உங்களோட வார்த்தைகளினால் ஆண்டவரே நாங்கள் தேற்றப்படவும் ஆண்டவரே நாங்களுடைய ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இயேசுவே வாழ்க்கை மாறவும் நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. அறிக்கை பயிர்களை ஆசீர்வதிங்கள், ஒரு விண்ணப்பங்களை முகரெடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு தடைகளை உண்டு பண்ணாதபடிக்கு தடைகளை உண்டு வருகிற எல்லா ஆண்டவரே தூக்கத்தின் ஆவிகளையும் ஆண்டவரே சோர்வின் ஆவிகளையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வெளியேற்றுறோம் கத்தாவே. நீரே ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியோடும் ஆண்டவரே கத்தாவே பலத்தின் ஆவியோடும் உம்மை துதிக்கோ, உம்மை போற்றோ, உம்மை மையப்படுத்தோ ஆண்டவரே எங்களை நீ பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். உணர்வுள்ள ஆவியோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கண்டுகளிக்கத்தக்கா நீ கிருபை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்திற்கு நல்ல தகப்பனே, ஆமென். பாடலன் கிறிஸ்தவைக்கிய கீதங்கள் பாட புத்தகத்திலே 30வது பாடல். பாடலன் 30. ஸ்தோத்திரம் பாடியே போற்றுடுவேன், தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் என்ற பாடல். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறாத அன்பே, என்றும் மாறாத அன்பே,
பாடலன் 708. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம் என்ற பாடல். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். காதல் கொடுப்பார், புகைகளெல்லாம் நிறைவாக்குவார். காதல் கொடுப்பார், புகைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்து வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்து வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே வந்திருப்பது நல்லவர். மனதுருக்கம் உடையவரே வந்திருப்பது நல்லவர்.
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் ஒரு பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் ஒரு பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் பெருமுகே நாம் பூமியிலே தேவனை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் என்கின்ற அந்த வாழ்க்கையிலே வரும்பொழுது இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார், மனிதனை படைத்தார். ஆனால் இந்த மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சகல காரியங்களையும் இந்த பூமியிலே படைத்து விட்டுத்தான் என்ன செய்தார்? கடைசியிலே தான் மனிதனை படைத்தார். அவ்வாறென்றால் அவர் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். மனிதனை ஏன் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் அவர் படைத்து விட்டு அவனை படைத்தார் என்றால் அவன் நன்றாக இருக்க வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும். அவன் துன்பம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வேதனை இல்லாமல், குறை இல்லாமல், அவன் எல்லாவற்றிலும் அவன் சம்பூரணமாய், திருப்தியாய், மன நிறைவோடு, மகிழ்ச்சியாக அவன் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சகலத்தையும் படைத்து விட்டு கடைசியிலே அவனுடைய மனிதனை படைத்து எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று அவனிடத்திலே கர்த்தர் அதை ஒப்பு கொடுத்தார். இது எதை வெளிப்படுத்துகின்றது? உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்திலே பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் தங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள்.
அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவர்கள் சம்பாதித்து வைக்கின்றார்கள். அவர்களுக்காக பிரயாசப்படுகின்றார்கள், அவர்களுக்காக சேமிக்கின்றார்கள், அவர்களுக்காக உழைக்கின்றார்கள். காரணம் என்ன என்றால், அந்த பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், எதிர்காலத்திலே அவர்கள் நன்றாக வாழ வேண்டும். அதுக்கேற்ற வசதிகளை அந்த பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதற்காக பிரயாசப்படுகின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அது பிள்ளைகள் மேல் கொண்டிருக்கிற அன்பு. யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாய் அன்பு கூர்ந்து அதிகமாய் நேசிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் அந்த அளவுக்கு பாடுபடுவார், அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார், அந்த அளவுக்கு பிரயாசப்படுவார். அதைவிட தேவன் அவர் ஆதியிலே அதைத்தான் செய்தார். மனிதன் சுகமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவனுக்கு தேவையான ஒன்றை கூட குறைவு வைக்காமல் எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியில் மனிதனை படைத்து அதிலே வாழும்படிக்கு அவர் விட்டார். அது எதை வெளிப்படுத்துகின்றது? அதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் மனிதனை எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்து எந்த அளவுக்கு அவனை நேசித்தார். அந்த அன்பின் நிமித்தமே அவனுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் தேவன் என்ன செய்தார்? அவனுக்காக அவர் உண்டு பண்ணினார். ஏனென்றால் அவன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் மகிழ்ச்சியாக எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஆகையாலே தான் அவர் அந்த காரியத்திலே அவர் செய்யும் பொழுதுதான் அந்த மனுஷனுக்கு என்ன செய்கின்றார்? மனுஷனை படைத்து விட்டு அவர் ஒரு பிரமாணத்தை கூட கொடுக்கின்றார். இந்த தோட்டத்தில் உள்ள இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த விருட்சத்தை, அதாவது நன்மதி மறியக்கூடிய இந்த கனியை நீ புசிக்க கூடாது, நீ புசிக்கும் நாளிலே சாவாய். தேவன் ஏன் அதை புசிக்க கூடாது என்று சொன்னார் என்றால், அது அவனுடைய நன்மைக்குத்தான். ஏனென்றால் இதை நீ புசித்தால் நீ என்ன செய்து விடுவாய்? பாவம் செய்து விடுவாய், நீ பாவத்திலே செத்து விடுவாய். பாவத்திலே செத்து விட்டால் வாழ்க்கையிலே எல்லா வேதனைகளையும் நீ அனுபவிக்க வேண்டி வரும், எல்லா துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டி வரும், எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கஷ்டப்பட வேண்டி வரும். ஆகையால் இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை தேவன் மனிதன் அனுபவிப்பதற்கு தேவன் விரும்பவில்லை. அந்த அளவுக்கு மனிதனை அவர் அன்பு செய்தார், அந்த அளவுக்கு மனிதன் மேல் அவர் நேசம் கொண்டார். தேவனை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அவர் ஒரு கடவுள், அவர் ஒரு தெய்வம், அவர் ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் என்று அப்படியெல்லாம் தேவனை அங்கே பார்க்கக்கூடிய அளவுக்கு மனிதனை சிருஷ்டிக்கும் போது தேவன் அப்படி வைக்கவில்லை. அவரை ஒரு அன்புள்ளவராகவே தேவன் மனிதனுக்கு காண்பித்தார். ஆகையால் அவரை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே தேவன் அவனை சிருஷ்டித்தார். அந்த அளவுக்கு தேவன் மனிதனை அவர் நேசித்து, நீ இதை புசித்து விட்டு என்ன செய்யக்கூடாது? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வேதனைகளை அனுபவிக்க கூடாது, நீ என்னை விட்டு ஒளிவிலை போய்விடக்கூடாது, என்னுடைய சமூகத்தை இழந்து விடக்கூடாது, துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது. ஆகையாலே எப்போதும் நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். அந்த தெய்வ அன்பு அந்த மனிதன் மேல் சம்பூர்ணமாக வெளிப்பட்டபடியினாலே தான் அவர் அந்த அளவுக்கு மனிதனை அவர் நேசித்தார். இன்றைக்கும் தேவன் நம்மை எப்படி நேசிக்கின்றார், நம்மை எப்படி அன்பு செய்கின்றார்? அன்றைக்கு மனிதனை எப்படி தேவன் அன்பு செய்தாரோ அப்படித்தான் இன்றைக்கும் தேவன் நம்மை அன்பு செய்கின்றார். அவ்வாறு அவர் செய்த ஆண்டவர் இப்படி மனிதனுக்காக எல்லாவற்றையுமே அவர் செய்தார். ஆனால் மனிதனிடத்திலிருந்து ஒன்றை அவர் எதிர்பார்த்தார். என்ன தெரியுமா? இதை எதிர்பார்த்தார். மனிதனிடத்திலிருந்து எதை எதிர்பார்த்தார் தேவன்? கீழ்ப்படிதல். அப்படித்தான் நாம்
எல்லோரும் அப்படித்தான் நாம் சிந்திக்கின்றோம். கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். தேவன் மனிதனிடத்திலே எதிர்பார்த்த காரியம் என்ன என்றால், அந்த கீழ்ப்படிதலுக்கு பின்பாக ஒன்று இருந்தது. என்னென்றால், மனுஷன் தன்னை நேசிக்க வேண்டும், தன்னை அன்பு செய்ய வேண்டும். நாம் தேவனை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை எங்கிருந்து வந்தது? தேவன் ஏன் அதை எதிர்பார்த்தார் என்றால், தேவன் நம்மை அந்த அளவுக்கு அன்பு செய்தார். அவருடைய அன்பு நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்தார். அவ்வாறு கொடுத்து விட்டு ஆண்டவர் என்ன செய்கின்றார் சொன்னால், அவன் தன்னை அன்பு செய்ய வேண்டும். அப்படி அவன் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பிரமாணத்தை கொடுக்கின்றார். கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறது? அது நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று வெளிப்படையாக நாம் அவ்வாறு பார்க்கின்றோம். அதற்கு அதனுடைய மறைந்திருக்கக்கூடிய காரியம் எல்லாம் அவன் தன்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஏன் அந்த ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் என்பதை நாங்கள் பின்னுக்கு பார்க்கலாம். காரியம் இவ்வாறு இருக்கும் பொழுது அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த வாசிப்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமான தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இங்கே பார்க்கின்றோம், இந்த சர்ப்பம் வந்து ஏவாளிடத்திலே அங்கே கேட்கின்றது. பாருங்கள், தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆனால் தேவன் சொன்னது ஒரு கனியைத்தான் சொன்னார். ஆனால் பிசாசு சர்ப்பம் பேசுகின்றது, எல்லா கனியையும் தேவன் புசிக்க கூடாது சொன்னது உண்டோ? ஏன் அவ்வாறு அந்த கேள்வியை ஏவாளிடத்திலே பிசாசு எழுப்பினான்? ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலே தேவனை மனிதனுக்கு ஒரு கடினமுள்ள ஒரு மனுஷனை போன்று அவன் என்ன செய்கின்றான்? ஏவாளுக்கு அவன் காண்பிக்க விரும்புகின்றான். அதற்காகத்தான் அப்படி பேச்சை ஆரம்பிக்கின்றான். ஒரு அன்புள்ள தெய்வத்தை, ஒரு நன்மை செய்த தெய்வத்தை, தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பவுமே நன்மை செய்யவே விரும்புகின்றார். அவர் தீமை செய்ய விரும்புவதே இல்லை. அவரிடத்திலே தீமை இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம எல்லோருக்கும் நல்ல நன்மையை செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் அன்பு அங்கு இருக்கின்றதோ அங்கு நன்மை இருக்கின்றது. நாம் யாரு அதிகமாக அன்பு செய்கின்றோமோ அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புவோம். அது யாரு நமக்கு சொல்ல தேவையில்லை, அது நமக்கு தானாகவே வரும். எவரிடத்திலே அதிகமாக அன்பு காட்டுகின்றோமோ அவர்களுக்காக எதையும் நாம் தியாகம் செய்வோம், எதையும் கொடுப்போம். அவளுக்கு சந்தோஷமாக அதை செய்வோம், கஷ்டப்பட்டு செய்ய மாட்டோம், வில்லங்கத்துக்கு செய்ய மாட்டோம், சந்தோஷமாக செய்வோம், மகிழ்ச்சியோடு செய்வோம். அது அன்பு. அந்த அன்பு தேவனிடத்திலே மனிதனுக்கு இருந்தபடியினாலே தான் அவர் மனிதனுக்கு தேவையானதெல்லாம் அவர் மகிழ்ச்சியாக செய்தார், சந்தோஷமாக கொடுத்தார், அதாவது நன்மை செய்தார். அப்பொழுது அப்படிப்பட்ட தேவனை பிசாசு எப்படி காண்பிக்கின்றான்? எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாது தேவன் சொன்னாரா? தேவன் அப்படி ஏவாள் சொல்லுகிறார், இல்லை இல்லை அப்படி சொல்லவில்லை. இதை புசித்தால் நாங்கள் சாவோம், ஆகையால் நாங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கக்கூடாது சொன்னார். அப்பொழுது பிசாசு சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்கே தேவனை மனுஷனுக்கு ஒரு பொய் சொல்லுகிற போன்று காண்பிக்கின்றார். ஏவாள் சொல்லுகிறாள், இப்படி தேவன் சொல்லி இருக்கிறார். பிசாசு சொல்லுகிறான், நீங்கள் சாக மாட்டீர்கள். அவன் இப்போது என்ன சொல்லுகிறான்? தேவன் உங்களுக்கு பொய் சொல்லி இருக்கின்றார், உங்களை ஏமாற்றி இருக்கின்றார்.
உங்களுக்கு தீமை நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு தீமையெல்லாம் நடக்காது, உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அவர் உங்களை பயமுறுத்தி வைத்திருக்கின்றார். உங்களுக்கு அவர் உள்ளதை உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் உங்களை ஒரு அங்கே அவருக்கு பயந்து இருக்க வேண்டும், அவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை ஏமாற்றி உங்களுக்கு பொய் சொல்லி உங்களை எப்படியெல்லாம் உங்களை வஞ்சித்து வைத்திருக்கின்றார் என்று தேவனை ஒரு கடினமுள்ள ஒரு மனுஷனை போன்று பிசாசு ஏவாளுக்கு காண்பிக்கின்றார். அன்புள்ள ஒரு தெய்வத்தை பிசாசு எப்படி காண்பிக்கின்றான்? இன்றைக்கு அவன் சொன்ன காரியம், தேவன் சொன்னது நீ சாகவே சாவாய், நீ பாவத்தில் என்ன செய்வாய், சாவாய் என்றுதான் தேவன் சொன்னார். ஆனால் பிசாசு சொல்லுகிறான் நீ சாகவே சாவதில்லை. இவன் எதை சொல்லுகின்றான்? இவன் இந்த பூமியிலே பாவம் செய்தால் சரீரத்திலே செத்து விடுவாய் என்ற அந்த நிலையை இவன் அவற்று சொல்லுகின்றார். ஆனால் இவன் தேவனுடைய அந்த வார்த்தை எதிர்மாறாகத்தான் ஒவ்வொன்றையும் சொல்லுகின்றான். அப்படி சொல்லும் பொழுது தேவனை இந்த ஏவாள் எப்படி பார்த்திருப்பாள், மனுஷன் எப்படி பார்த்திருப்பான்? தேவன் எங்களை ஏமாற்றி விட்டாரோ, தேவன் எங்களுக்கு பொய் சொல்லி விட்டாரோ, இல்லாவிட்டால் தேவன் நாங்கள் இப்படி நன்றாய் வந்து விடுவோம் என்பதற்காக தேவன் எங்களை இப்படி வைத்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கின்றாரோ என்று ஒரு கடினமுள்ள ஒரு மனுஷன் தேவனை கடினமுள்ளவரை போன்று அவன் அந்த வார்த்தையிலே காண்பிக்கின்றான். காண்பிக்கும் பொழுது அந்த ஏவாள் அந்த தேவனுடைய அன்பை அவள் என்ன செய்கின்றாள்? அவள் சிந்திக்காமல் போகின்றாள், உணராமல் போகின்றாள். ஆகையாலே அவள் அந்த கனியை பிசாசுக்கு செவி கொடுத்து அதை புசித்து அவள் சாப்பிடுகின்றாள். எப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை, எப்படி ஒரு கடினமுள்ள தெய்வத்தை போல சாத்தான் அன்றைக்கு காண்பித்தான், ஏதேனிலே காண்பித்தான். தேவன் என்னத்திற்காக சொன்னார்? நல்லதுக்கு தான் சொன்னார். அவள் சொன்னார் நான் சாகாதபடிக்கு, எங்களுக்கு நல்லதுக்கு சாகாதபடிக்கு தான் தேவன் இதை சொன்னார். அல்ல உங்களுக்கு நன்மைக்கு அல்ல, தீமைக்கே சொல்லி இருக்கின்றார். நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு நன்மை வரும். தேவன் சொன்னதை போல் இருந்தால் உங்களுக்கு நன்மை வராது. வாழ்க்கையிலே தேவனை இப்படித்தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு பிசாசு காண்பிக்கின்றான். தேவனை ஒரு அன்பு செய்கின்றவராக அவன் மனிதனுக்கு தேவன் காண்பிப்பதில்லை. அவர் அன்பு செய்கிறவராக காண்பித்தால் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த பிரமாணத்தை கூட தேவன் ஏன் சொன்னார்? அது அவனுடைய நன்மைக்காகவே சொன்னார். சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை சொல்லுகின்றார்கள். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ இன்னிடத்துக்கு போகக்கூடாது, நீ இப்படிப்பட்ட மனுஷர்களோடு உறவு வைக்கக்கூடாது, நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ பணத்தை செலவு செய்யக்கூடாது, இல்லாவிட்டால் உன்னுடைய இஷ்டத்துக்கெல்லாம் நீ திரியக்கூடாது என்று அவ்வாறு சில கட்டுப்பாடுகள், சில புத்திமதிகள், சில வரையறைகள் அவ்வாறு வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கின்றார்கள்? தங்களுடைய பெற்றோர்கள் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள், தங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், தங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நாங்கள் சுதந்திரம் மற்றவர்களை போன்று நாங்களும் சுதந்திரமாக வாழுவதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அனுமதிப்பதில்லை. அவர்கள் அப்படியெல்லாம் அவர்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் ஒரு கடினமுள்ள பெற்றோர்களை போல பார்க்க ஆரம்பிக்கிறார். அது அவர்கள் பார்க்க ஆரம்பிப்பதில்லை, பிசாசு அப்படி காண்பிக்கின்றார். அன்றைக்கு ஏவாளுக்கு காண்பித்ததை போன்றுதான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களை ஒரு கடினமுள்ள பெற்றோர்களை போல காண்பிக்கின்றார். என்னத்துக்காக எனக்கு இப்படி சொல்ல வேண்டும், என்னத்துக்காக எனக்கு இப்படி செய்ய வேண்டும், எனக்கு மட்டுமே இப்படி சொல்ல வேண்டும், எனக்கு மட்டுமே இப்படி செய்ய வேண்டும், என்னத்துக்காக ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னார் இதை புசிக்க கூடாது, உன்னுடைய நன்மைக்குத்தான், அவருடைய நன்மைக்குத்தான். நீ அன்றன்றைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், குறைவில்லாமல் இருக்க வேண்டும், கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும். அந்த நன்மைக்குத்தான் தேவன் அதை சொன்னார். இன்றைக்கு பெற்றோர்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் ஒரு பிள்ளைக்கு? பிள்ளையினுடைய நன்மைக்குத்தான்.
அன்றைக்கு ஏவாளுக்கு அது விளங்கவில்லை, அதே போல அன்றைக்கு பிள்ளைகளுக்கும் விளங்கவில்லை. ஆகையால் அவ்வாறு அந்த பகுதியிலே தேவனை எப்படி ஒரு கடினமுள்ளவனை போல், கடினமுள்ள ஒரு தெய்வத்தை போல காண்பித்ததை போன்று சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை கடினமுள்ளவளை போல காண்பிக்கின்றனர். ஆனால் அவர்கள் எதற்காக சொல்லுகின்றார்கள்? அது பிள்ளைகள் மேல் கொண்ட அக்கறை, அன்பு. அதான் அன்பு. என்னன்னா தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போய்விடக்கூடாது, தங்களுடைய பிள்ளைகள் ஊதாரியாய் போய்விடக்கூடாது, தங்களுடைய பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் வளர்ந்து விடக்கூடாது, தங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்திலே ஒழுக்க கேட்டுக்குள்ளே போய்விடக்கூடாது, அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவருடைய நன்மைக்காகவே என்ன செய்கின்றார்கள்? பெற்றோர்கள் அதை சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் அவ்வாறு உங்களுடைய இருதயத்திலே மனதிலே சிந்தை உங்களுடைய பெற்றோர்களை குறித்த அப்படிப்பட்ட பிசாசு இப்படி ஒரு சிந்தனைகளை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே வைத்திருந்தால் அது பிசாசனுடைய சிந்தனை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லுகின்ற இந்த காரியங்களும் அவர்களுக்கு தீமையை உண்டு பண்ணும்படிக்கே இல்லை, அது நன்மை. தேவன் அன்றைக்கு எதை செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பெற்றோர்கள் சொல்லும் பொழுது, எனக்கு சுதந்திரம் இல்லை, உன்னுடைய சுதந்திரத்தை உனக்கு தந்தால் நீ என்ன செய்வாய்? அந்த சுதந்திரத்தை நீ பயன்படுத்தி ஒரு துன்மார்க்கனாய் மாறிவிட முடியும், அதனால நீ நரகத்துக்கு சென்று விட முடியும், ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்ய முடியும், சமுதாயத்திலே உன்னுடைய மரியாதை இழக்க முடியும், ஒரு உனக்கென்று இருக்கிற எதிர்காலத்தை நீ சீரழித்து விட முடியும், வாழ்க்கையிலே கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கைகளையும் உனக்குள்ளே உருவாக்கி கொண்டு நீ வாழ முடியும். ஆகையால் அந்த வாழ்க்கையை உனக்கு தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் உன்னை மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார். நீ ஒரு சுயாதீனம் உள்ள பிள்ளையாக, நீ கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளையாக, நீ தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையாக நீ வாழ்ந்தால் உனக்கு என்ன இல்லை? உனக்கு கட்டுப்பாடு இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால் அது அன்பின் நிமித்தம் தான். உனக்கு உன்னை அதிகாரப்படுத்துவதற்காக, உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மைக்காக, உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு நன்மைக்காக, நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரயோஜனத்துக்காகவே என்ன செய்கின்றார்கள்? அதை சொல்லுகிறார்கள். மற்றபடி அதனாலே அவர்களுக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் அங்கே நான் இப்படித்தான் இருப்பேன் என்று போனால் அதனாலே வரக்கூடிய எல்லா வேதனைகளும் நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். அது அவர்களையும் வருத்தப்படுத்தும், அது வேதனைப்படுத்துமே ஒழிய நீங்கள் படுகின்ற துன்பத்தை அவர்கள் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. ஆகையாலே தான் தேவன் அன்றைக்கு தன்னுடைய தான் படைத்த மனுஷனை அவ்வாறு அவர் அன்பு செய்தது போன்று இன்றைக்கும் பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு பிசாசு என்ன செய்கின்றான்? இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொண்டு வந்து வைக்கின்றான். தேவனை குறித்து எப்படி கொண்டு போய் வைத்தானோ அதே போலதான் சிந்தனை. ஏன் உனக்கு மட்டும் இப்படி செய்கின்றார்கள்? மற்றவர்களை பார், அவர்கள் எப்படி சுதந்திரமாக இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி அங்கே ஜாலியாக இருக்கின்றார்கள், எப்படி சந்தோஷமாக இருக்கின்றார்கள், உனக்கு மட்டும்தான் இப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய பெற்றோர் கடினம் உள்ளவர்கள், உன்னிலே அன்பில்லை அவர்களுக்கு. அவர்கள் கண்டித்தால் அவர்கள் கடினம் உள்ளவர்கள். கண்டித்தால் ஏன் கண்டிக்கின்றார்கள்? அன்பின் நிமித்தம், உன்னுடைய நன்மைக்காக. அவ்வாறு அங்கே அவன் தேவனை இவ்வாறு சித்தரித்து காண்பிக்கின்றான். ஆகையால் எப்பவுமே ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நம்மளே அன்பாய் இருக்கின்றார். அவர் நம்மளே அன்பாய் இருக்கின்றபடியினாலே தான் நமக்கு நன்மை செய்கின்றார். அவர் என்ன செய்தாலும் அது நன்மைதான், அவர் தீமை செய்ய மாட்டார். காரியம் இவ்வாறு இருக்கும் பொழுது தேவனை பிசாசு அவ்வாறு கடினமுள்ள மனுஷனை போல காண்பித்தான். அவன் தெய்வ அன்பை அவன் நோக்கி பார்க்காதவனாக என்ன செய்து விட்டான்? தவறி விட்டான். அது நிமித்தம் வாழ்க்கையிலே அநேக வேதனைகளை அனுபவித்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள், அவருடைய சமூகத்தை விட்டு அங்கே புறம்பாக்கப்பட்டார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு காரியம், அந்த பிரமாணத்தை கொடுத்தார் என்று பார்த்தோமே, ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். சிலர் இவ்வாறு கேள்வி கேட்கின்றார்கள், உங்களுக்குள்ளும் இவ்வாறு கேள்வி இருக்க முடியும். அவர் மனிதன் நன்றாய் இருக்க வேண்டும், நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் உண்மையாக அவ்வாறு சிந்தித்திருந்தால்
இவ்வாறுலாம் கேட்பார்கள். என்னிடத்திலே கேட்டிருக்கின்றார்கள், உங்களிடத்திலும் கேட்டிருப்பார்கள். அவர் சிந்தித்திருந்தால், அவர் கடவுள், அவருக்கு தெரியும் சகலமும். ஆகையால் இந்த விலக்கப்பட்ட இந்த கனியை இந்த இடத்திலே வைத்தால் இவன் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா என்கிறது அவர் கடவுளா இருந்துக்கிறவருக்கு அது தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நாம் அப்படித்தான் தெரியும் என்று நாம் என்ன செய்கின்றோம்? நாம் சொல்லுகின்றோம். ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். தெய்வம் எப்பொழுதுமே நம்மை குறித்து தீமையாக அவர் எண்ணுவதே இல்லை. நம்மளை அவிசுவாசமாய் நம்மை நோக்கி பார்ப்பதும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்பவுமே தீமையாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களா? உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே எப்பவுமே நம்பிக்கை இல்லாமலே நடந்து கொண்டிருப்பீர்களா? உங்கள் பிள்ளைகளை நம்புகின்றீர்கள், அதனாலே தான் மறுபடி தண்டிக்கிறீர்கள், அதனால திரும்ப திரும்ப புத்தி சொல்லுகிறீர்கள், அதனாலே தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு பல விதத்திலே பல முயற்சிகளை எடுக்கின்றீர்கள். அது தோல்வி அடைந்தாலும் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் அடுத்த இடத்திலே பேசும் பொழுது என்னுடைய பிள்ளை அவன் ஒன்றுக்குமே உதவ மாட்டான் என்று சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் அது பெற்றோரிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பு தான் என்ன செய்கின்றது? அந்த பிள்ளைகளை அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை வைக்கின்றது. அவர்கள் எப்படி தாறுமாற இருந்தாலும் அது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றார்கள். ஆண்டு மாற முடியும், இவன் சீர்விட முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதே அவளுடைய விருப்பம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமே இப்படி சிந்தித்தால் தெய்வம் எப்படி சிந்திப்பார்? அவர் இதை வைத்தால் இவன் சாப்பிடுவான் என்று தெரியும், சாப்பிடுவான் என்று தெரிந்து மேல் அந்த மரத்தை அதிலே வைத்தார். அப்படி என்றால் மனிதன் துன்பப்படுவதை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவதற்காக. ஒருவர் என்னிடத்தில் பேசும் பொழுது இப்படித்தான் ஒரு வாலிபன் பேசினான். இவனுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வருவதை பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டும். இவன் பாவத்திலே செய்து பாவத்தினாலே வருகின்ற வேதனைகளை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காகவே மனிதனை படைத்தார், அந்த மகிழ்ச்சிக்காகவே அந்த கனியை படைத்தார். அவன் சாப்பிடுவான் என்று தெரிந்தும் அதை அவர் படைத்தார். அவன் என்ன செய்தான்? சாப்பிட்டான். இவ்வாறு பிசாசு என்ன செய்கின்றான்? மனுஷனுடைய சிந்தனையிலே தேவனை ஒரு கடினம் உள்ளவரை போல வைக்கின்றார். சரி, அவ்வாறு அவர்கள் பேசினால் நாம் எவ்வாறு இதை சிந்திக்கின்றோம்? தேவன் ஏன் அதை வைத்தார்? அவன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் கூட சிலவளை பேசுகிறோம். வந்து கனியை சாப்பிட்டதுனால இவ்வளவு துன்பம் இல்லாவிட்டால் அங்கே பெண்கள் பார்த்து சொல்லுவார்கள், இவர்களாலே தான் எங்களுக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் என்று. இந்த வாழ்க்கையிலே ஒன்றை நாம் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஏன் அந்த மரத்தின் கனியை வைத்தார்? அவன் அதை சாப்பிடுவான் என்று அவருக்கு தெரிந்திருக்கும் இல்லை. தேவன் அவ்வாறு அவிசுவாசத்தோடு மனிதனை பார்ப்பது எதற்காக வைத்தார் என்றால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவன் அந்த கற்பனை, அதாவது அந்த கட்டளை, தான் சொல்லுகின்ற அந்த கட்டளையை இந்த மனிதன் அவன் எப்படி அதற்கு கீழ்ப்படுகின்றான்? அந்த கீழ்ப்படிதலுக்கூடாக தேவன் என்னத்தை எதிர்பார்த்தார் அந்த மனிதனிடத்திலே? நாம் ஒன்று யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல. இப்போது இந்த வசனத்தை நன்றாய் பாருங்கள். தேவனுடைய கற்பனையை ஒருவன் கைக்கொள்ளும் பொழுது அவன் தேவனை அன்பு கூறுகிறான். ஆகையாலேதான் நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல தேவன் மனிதனை எவ்வளவாய் அன்பு கூர்ந்து மனிதனுக்கு எவ்வளவு நன்மை செய்தார். மனிதனிடத்தில் இருந்து தேவன் எதை எதிர்பார்த்தார்? அவன் தன்னை அன்பு செய்ய வேண்டும். தேவனை நாம் அன்பு செய்ய வேண்டும், அதைத்தான் எதிர்பார்த்தார்.
ஆகையால் அன்பு என்பது எதிலிருந்து வருகின்றது? ஒரு தியாகத்திலிருந்து வர வேண்டும் அன்பு. நாம் மற்றொரு ஆழமான அன்பு இருந்தால் நாம் என்ன செய்கின்றோம்? அவளுக்காக தியாகம் செய்கின்றோம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன் சிறையனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை காட்டில் மேலான உயிரை கூட கொடுத்து விடுவார். அவ்வளவு அன்பினுடைய வலிமை அந்த அளவுக்கு இருக்கின்றது. அன்பு நிமித்தம் ஒருவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தியாகம் செய்வார். ஆகையாலேதான் பிதாவானவர் தம்முடைய ஒரே பொருளான குமாரனே எங்களுக்காக பலியாக என்ன செய்தார்? தியாகம் செய்து இவ்வளவா எங்களை அன்பு கொண்டார். அப்படி அந்த வாழ்க்கையிலே இந்த ஒரு விளக்கப்பட்ட கனியை வைத்து இதை நீ புசிக்க கூடாது என்று அவர் சொன்னதனுடைய காரியம் என்னென்றால், நீ என்றென்றைக்கும் என்னோடு கூட நீ வாழ்கின்றவனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நான் உன்னை அன்பு செய்வதை போன்று என்னுடைய அன்பிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் அப்படித்தான் மனிதனை தன்னுடைய அன்பிலே இவன் நிலைத்திருக்க வேண்டும். அவன் தேவனை அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு அவன் தேவனை அன்பு செய்ய வேண்டுமாக இருந்தால் அவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? அவருடைய கற்பனைக்கு எந்த அளவுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கின்றான். வெறும் அன்பல்ல, அவன் தன்னை தியாகம் செய்து அந்த அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். தேவன் அப்படித்தான் அந்த அன்பை அவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். இவருடைய அன்பு ஒரு தியாகத்தினுடைய அன்பாக இருக்க வேண்டும். தேவனை இவன் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவரை அன்பு கூறுகின்றவனாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகின்றது உங்களுக்கு விளங்குறதா? நான் சொன்ன காரியம் மடியா விளங்கிட்டா? என்னத்துக்காக அந்த ஒரு பிரமாணத்தை கொடுத்தீர் என்று? தேவனுடைய கற்பனைகளை ஒருவன் கை கொள்ளும் பொழுதுதான் தேவனை அன்பு கூறுகின்றான். ஆகையாலேதான் அந்த ஆதாமுவால் தன்னை அன்பு கூற வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு கற்பனையை அவர்களுக்கு வைத்தார். இதில் கீழ்ப்படிந்து தன்னை அன்பு கூறட்டும். நிறைய கற்பனைகளை கொடுக்கவில்லை, அவனுக்கு ஒன்றைத்தான் கொடுத்தார். அவருடைய அன்பை அந்த அளவுக்கு தான் தேவனிடத்தில் எதிர்பார்த்தார். அவன் அவ்வாறு அன்பு செய்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கவே இல்லை. அதுவரைக்கும் பிசாசு பேச வரைக்கும் அந்த மரத்தை, அந்த கனியை பார்க்கவும் இல்லை, அந்த பக்கம் போகவும் இல்லை. அவருடைய அன்பு நிலைத்திருந்தது. தோட்டத்திலே கர்த்தர் உலாவும் பொழுது ஆதாம் அவரோடு உலாவினார். மனுஷன் அவரோடு உலாவி வாழ்ந்தார். ஆகையாலே அந்த கற்பனைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனை அன்பு கூறுகிற வாழ்க்கையை அவன் என்ன செய்தான்? இழந்தான். அந்த அன்பு கூறுகிற வாழ்க்கையை அவன் இழந்தபடியினாலே அவன் தேவனை விட்டு அவன் சோரம் போனான். ஆகையாலே தான் அந்த ஒரு பிரமாணத்தை ஏன் அதை வைத்தார்? அவனை சோதிப்பதற்காக வைக்கவில்லை, அவன் கீழ்ப்படுகின்றானா என்று பார்ப்பதற்காக வைக்கவில்லை. தன்னை அன்பு செய்கின்றானா, இவன் இந்த பிரமாணத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி தியாகம் செய்து தேவனை இவன் தன்னை நேசிக்கின்றானா, தன்னை அன்பு செய்கின்றானா என்ற அந்த அன்பை உறுதிப்படுத்துவதற்கு, அந்த அன்பினுடைய மேன்மையை தேவன் மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதற்காக அந்த ஒரு பிரமாணத்தை வைத்து அதன் மூலமாக தன்னை அன்பு செய்யும்படிக்கு அவர் அங்கே எதிர்பார்த்தார். ஆனால் மனிதன் தோற்று போனான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கும் எங்களுடைய ஜீவியத்திலே இவ்வாறான வாழ்க்கை சம்பவிக்கும் பொழுதுதான் தேவனை நாம் அன்பு கூற முடியும். எப்படி அன்பு கூற வேண்டும்? இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படுகின்றோம்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்படி ஆர்வமாக ஒப்பு கொடுத்து வாழக்கூடியவர்களிடத்திலே தெய்வ அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகின்றார். ரோமர் 5:5 தேவ அன்பை அவர் ஊற்றுகின்றார். தெய்வத்தை எப்படி நாம் ஆழமாக அன்பு கூற முடியும்? அந்த அன்பை அவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றி நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய அன்பு வளர்ந்து கொண்டிருக்கும். தெய்வத்திலே அன்பு நமக்கு வளரும். தேவனை என்னால் அன்பு கூற முடிவதில்லை, தேவனுடைய அன்பை என்னால் உணர முடியவில்லை.
தேவனை ஆழமாக என்னால் அன்பு கூற முடியவில்லை என்று நாம் சொல்வோமாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆர்வம் இல்லை. அந்த வாழ்க்கை எங்களுக்குள்ளே வளர வளர அன்பு என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே போகும். தேவனை அன்பு கூறுகிற வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போகும். இவ்வாறு அவரை அன்பு கூறுகிற வாழ்க்கை வளர்ந்து கொண்டு போக போக அவருடைய கற்பனைகள் எதுவுமே அவர்களுக்கு பாரமாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் தங்களை தியாகம் செய்து அந்த கற்பனையில் கீழ்ப்படுகிறார். தங்களே ஒப்பு கொடுத்து அந்த முழு இதயத்தோடு அந்த கற்பனையில் கீழ்ப்படுகிறார். ஆகையால் என்னால் முடியாது, இந்த வார்த்தையை கீழ்ப்படி என்னால் முடியாது, இந்த பாவத்தை ஜெயிக்க என்னால் முடியாது என்று அந்த சொல்லுவதற்கு இடம் இல்லை. ஒன்றுமே அவளுக்கு பாரமாக இருக்காது. எல்லாவற்றையும் எல்லா கற்பனையும் தங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும். ஏனென்றால் அந்த அன்பிற்காக எதையுமே தியாகம் செய்வார். ஒருவரிடத்தில் இருக்கிற அன்புக்காக நாம் எதையும் தியாகம் செய்வதற்கு மனதா இருப்பதை போல் தெய்வத்திலே அன்பா இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதையுமே விட்டு கொடுப்பார்கள், எதையுமே இழப்பார்கள், எதையுமே தியாகம் செய்வார்கள், எதற்கும் கீழ்ப்படிவார்கள். ஏனென்றால் அந்த தெய்வ அன்பு அவருடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிக்கின்றிருக்கின்றார். இப்படி அன்பு செய்து வாழுகின்ற ஜனங்களுக்குத்தான் ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கின்றார். என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மன்னிக்கவும், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, சகலமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைதான். அப்படி என்றால் தீமை என்கிறது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. தீமையை தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். அப்படி என்றால் ஒரு தீமை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? தேவனை நாம் அன்பு கூறவில்லை. தேவனை அன்பு கூறுகிற மனுஷனுக்கு சகலமும் நன்மை. தீமையை கூட அவர் நன்மையாக மாற்றுவார், நஷ்டத்தை கூட அவர் நன்மையாக மாற்றுவார், துன்பத்தை கூட அவர் நன்மையாக மாற்றுவார், வியாதியை கூட நன்மையாய் மாற்றுவார், எந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கூட அவர் நன்மையாக மாற்றுவார், எந்த வாழ்க்கையுடைய தோல்விகளையும் நன்மையாக மாற்றுவார். எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலே நன்மை. யோசேப்புக்கு அங்கே நன்மையாக அவர் மாற்றியதை போன்று இவ்வாறு வாழ்க்கையிலே நமக்கு என்ன நடந்தாலும், என்ன தொழிலிலேயோ குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ நமக்கு என்னதான் நடந்தாலும் ஒன்றும் தீமையே இல்லை. யாருக்கென்றால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்புகளுக்கு எல்லாமே நன்மைதான். வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் அதை விசுவாசிக்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற எல்லாமே நன்மை. நான் அவ்வாறு விசுவாசிக்கின்றேன். எனக்கு என்ன நடந்தாலும் அதை நன்மை என்றே நான் விசுவாசிக்கின்றேன். ஏன் என்றால் தெய்வத்திலே அன்பு கூறுகின்ற மனுஷனுக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். மனுஷனுக்கு நன்மையே அவர் உருவாக்கி வைத்தார். அவரை அன்பு கூறுகிற ஜனங்களுக்கும் தேவன் நன்மையே அல்லாமல் தீமையை அவர் ஒருபோதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே விடமாட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லாமே நன்மைதான் என்று யார் சொல்ல முடியும்? தேவனை அன்பு கூறுகிற மனுஷன். அவ்வாறு அன்பு கூறுகிற மனுஷன் அவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரை நேசிக்கின்றான். அவ்வாறு நேசிக்க அவன் ஆரம்பிக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இதை தலைகளாய் மாற்றுவார், இதை நன்மையாக மாற்றுவார். இதெல்லாம் நன்மைக்குத்தான். இதிலே பார்வைக்கு இது நமக்கு ஒரு தீமையை போல் இருந்தாலும் அதிலே நன்மையை அவர் உருவாக்கி தருவார். ஆகையால் சகலமும் நன்மைக்காகவே அவர் நடத்துவார். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மை. யாருக்கென்றால் தெய்வத்தை அன்புகளுக்கு மட்டும்தான். அவரை அன்பு கூறாதவர்களுக்கு தீமைதான். அது நன்மையாக இந்த காலத்தில் மாற முடியாது. இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவன் நம்மை எப்படி அன்பு செய்தார், எப்படி நன்மை செய்தார், இன்றைக்கு அந்த அன்பை அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நாங்கள் அவரை அன்பு கூர்ந்த ஜனங்களாக அவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்போவுமே நன்மையே பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். தேவன் எப்போவுமே நமக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பார்.
அதை எந்த சூழ்நிலைகளையும் அவர் நன்மையாக மாற்றி தருவார். இந்த நன்மேஸ் வாழ்க்கையிலே நமக்கு சம்பவிக்கும்படிக்கு தெய்வத்தை அன்பு கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே நாம் நிலைத்து வாழ்ந்தோடுவோமாக இருந்தால் நாம் இந்த உலகத்திலே எதற்குமே பயப்பட தேவை அவசியமில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். ஆமென். தேவன் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். அங்கே நான் கேட்ட போல உண்மையாய் ஆதாம் அவளுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஒரு கட்டளை கொடுத்த அந்த அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் பிசாசுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை இழந்தார்கள். தேவனிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை இழந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். அதுதான் எந்த ஒரு வாழ்க்கையிலேயும் இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம் என்றால் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்கன்னா அந்த பிள்ளைகள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த பெற்றோருக்கு ஒரு மகிழ்ச்சி, பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி பலதரப்பட்ட வாழ்க்கையிலே அங்கே ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் உண்மையாய் இது பிரியமில்லாத காரியம், இதை விட்டுவிடு, அல்லது விதமான இடங்களை நீ நாடாதே, விதமான கூட்டத்தோடு நீ சேராதே அப்படிங்கிறெல்லாம் பெற்றோருடைய ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு காண்பிக்கத்தக்க அதை நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கையிலே அந்த கட்டளைகளை அவர்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படியும் போது உண்மையான அன்பு அந்த பிள்ளைகள் மத்தியிலே இன்னும் அதிகமாய் அந்த பெற்றோரிடத்தில் இருக்கும். இது உலக பிரகாரமாய் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையின் ஜீவியத்திலே. ஆனால் தேவ அன்புங்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு அங்கே பெருகி இருக்கிறங்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கி நான் கேட்ட போல் அங்கே நான் பார்த்த போல் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்கிற போல் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருள்ள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி தேவன் எங்களோடு உறவு கொண்டு எங்களோடு வாழ்ந்தால் போதுமென்று வாழுகிற வாழ்க்கையிலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் அல்ல ஒவ்வொரு சோர்ஸோடு தங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது இருக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு குறிக்கோளை வைத்து வாழும்போது அவருடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லும்போது இங்கே 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றான். ஆமென். இன்றைக்கு மகத்துவமான வல்லமையான காரியங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒன்று என்னென்றால் நான் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை தான். ஏன்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது இன்னும் தேவன் அதிகமாய் வெளிப்படுத்திக்கொண்டே இருப்பார். ஒரு மகத்துவமான வாழ்க்கையின் ஜீவியத்தை, தம்முடைய மகத்துவமான அந்த அன்பிற்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையின் மகத்துவத்தை அவர் காண்பித்து கொண்டே இருப்பார். ஆகிய இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்றால் இன்னும் நாம் அவருடைய சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவர் கட்டளை கீழ்ப்படியவில்லை. அதனால்தான் அந்த ஒரு வாழ்க்கையிலே இன்றைக்கும் அங்கே தேவனோடு எங்களுக்குள்ளான ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம் அதை இன்றைக்குமே என்ன செய்ய சொன்னால் தூர இருக்கிறது. உண்மையாக அவரை நெருங்கி கிட்டி சேர்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உண்மையான அன்பு அது பொங்கி வரும். அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன போல உண்மையாய் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவன் என்னிடத்திலேயும் அன்பாயிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் என்ன செய்கிறான்? அன்பாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் நாங்கள் என்ன செய்வோம்? அவர் சொல்லுகிறார், இன்னும் நானும் பிதாவும் என்ன செய்வோம்? அவர்களுக்கு இன்னும் எங்களுடைய அந்த மகத்துவமான இரகசியமான அந்த அன்பின் மகத்துவத்தை, அந்த வாழ்க்கையின் ஜீவியத்தை இன்னும் வெளிப்படுத்திக்கொண்டே இருப்போம் என்று இயேசு சொன்னார். இது போதாதா? இந்த மகத்துவமான வாழ்க்கை போதாதா? அந்த அன்பே எங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியத்திலே நாங்கள் வலுவாய்
கட்டுப்பட்டு வாழ்றதற்கு, தேவனோடு ஒன்றித்து வாழ்றதற்கு, தேவன் எங்களை அருமையாய் மகத்துவமாய் நடத்துறதற்கு அந்த கட்டளை ஒன்றை நாங்கள் ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? தாதான் ஏவாள் அவர்கள் அந்த கட்டளையை கைக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் பிசாசுடைய கட்டளைக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு இப்படித்தான் தேவன் ஒன்றை நமக்கு சொல்லும்போது நாம் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு நாம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். இதை வேண்டாம் அது, அல்லது பெற்றோர் ஒன்றை சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்றால் அதை பெற்றோர் சொன்னால் பரவாயில்லை, இன்னொருவர் சொல்லுவார், அவர் தீமையான வழியிலே போவார்கள். இதெல்லாம் பிசாசுடைய காரியங்கள். ஆகையால் தேவனுடைய நல்ல ஒரு மகத்துவமான அந்த கட்டளையை நான் கைக்கொள்கிற ஒரு வாழ்க்கை நம்மளிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இன்னும் தேவன் என்ன செய்வார்? தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கந்தே இருப்பார். எந்த வெளிப்படுத்தல்? நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அனலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு அவர் அனுகூலமாக இருந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலே நம்மளை நடப்பிப்பார். ஆகையால் நம்ம நம்பி அங்கே சொல்லுகிற அந்த கட்டளை நாம் கைக்கொள்ளுகிற எந்த அளவுக்கு நாம் அதை 100க்கு 100 தேவனுக்குள்ளாக இருந்து வாழுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவத்தை காண முடியும். காண்றது மட்டுமில்லை, அவரோடு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் போக முடியும். ஆகையால் அந்த வாழ்க்கையின் ஜீவியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தேவாய் வாஞ்சிக்கிறேன், பிரயாசப்படுகிறேன். இந்த உண்மையாய் தேவன் கொடுக்கிற கட்டளை ஒன்று தருவார். அவர் உடனே என்ன செய்ய மாட்டார். 10 கட்டளை இதை செய் என்றார். அவருக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை செய்ய முடியாது. ஆகையால் இப்பொழுது இந்த ஒரு கட்டளையை தருகிறேன், அந்த கட்டளையை நீ கைக்கொள். அதுக்கப்புறம் இன்னும் நீ என்னை அறிந்து கொள்ளத்தக்கா, உனக்கு நான் என்னை வெளிப்படுத்தத்தக்கா அடுத்த கட்டளையை காண்பிக்கிறார். அதை நான் செய்யும்போது அவர் பிரியப்படுகிறார். இதெல்லாம் தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை. நான் ஒன்றை அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மளை பிரியப்படுகிற வாழ்க்கை. ஆகையால் கவனமாக இருந்து விதமான வாழ்க்கையை நடப்பிப்போம். காலை வேளையிலே கேட்ட அந்த தீர்க்கதரிசனத்தை போல நீங்களும் விதமாக நினைக்கிறீர்களோ இல்லை, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே தேவன் அதை பேசினார். ஆகையால் எச்சரிப்பின் சத்தம் என்கிறதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு இங்கே நாம் எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையிலே கீழ்த்தரமாய் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏனோ தானன்று பாவத்தை செய்து கொண்டு அங்கே பாவத்தை செய்யாத ஒரு வாழ்க்கையிலே நடிக்கிற வாழ்க்கையெல்லாம் தேவன் அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆனால் இரக்கமுள்ள தேவனாக இருந்து இன்றைக்கு அதை சொல்லுகிறார், பேசுகிறார். அதை நம்மளை விட்டு வெளிப்படுத்த முதல் நாம் அதை இந்த மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையிலே கடன் செல்ல வேண்டும். ஆகையால் தேவன் கிருபையுள்ளவராக ஆமென். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னை அன்பு கூறுவதைப் போல நானும் இன்றைக்கு தேவனை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறான் ஒரு மனுஷனை நிற்கிறேன் என்றான காரியத்தை குறித்து தேவன் காலை வேளையிலே இடைப்பட்ட தயவுக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னை குறித்தான் அந்த நோக்கம், அது தேவனை நான் அன்பு செய்ய வேண்டும் என்பதை தேவன் எவ்வளவுக்கு அதை ஆர்வமாய் விரும்புகிறார் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே என்னுடைய இதயத்தினை உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசான வார்த்தையைப் போல தேவன் தன்னுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே தான் தேவனை அன்பு கூறுகிறான் ஒரு வாழ்க்கை காண்பிக்க முடியும் என்றான் அந்த காரியங்களை குறித்து தேவன் இடைப்படும் பொழுது ஆதாமவாளுக்கு தேவன் அந்த விருட்சத்தின் கனியை குறித்து நடுவிலே வைத்ததை போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய ஜீவியத்திலும் இன்றைக்கு தேவன் காண்பித்தான ஒரு காரியம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்றான். இந்த வார்த்தையை தேவன் காலை வேளையிலே காண்பித்தார். அதாவது உலகத்தில் அன்பு கூறாத ஒரு வாழ்க்கை என்றான் அந்த கற்பனை. உலகம் என்று சொல்லுகிறான் அந்த காரியமெல்லாம் மாம்ச இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்து பெருமையும் ஆகிய இவைகளை குறித்தான் அந்த காரியங்களிலே நான் எந்த அளவுக்கு இந்த காரியங்களிலே நான் அன்பு செய்கிறேன், இந்த காரியங்களை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறான் ஒரு மனுஷன் நிற்கிறேன். இப்படிப்பட்டான் அந்த ஜீவியத்திலே பிதாவின் அன்பு என்னிடத்திலே இல்லை என்பதைத்தான் தேவன் காலை வேளையிலே காண்பித்தார். ஆனால் தேவன் காண்பித்தான ஒரு காரியம், தேவனுடைய அன்பை ஒரு மனுஷன் எவ்வாறு அதை வெளிப்படுத்த முடியும் என்றான அந்த காரியங்களை தேவனிடத்தில் நான் கேட்கும் பொழுது தேவன் காண்பித்தான காரியமெல்லாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதெல்லாம் எவ்வாறுன்னு சொன்னால் அவருடைய கற்பனையை கை கொண்டு வாழுவதை போன்றான அந்த காரியங்கள் மாத்திரத்திலே தான் தேவனுடைய அன்பை நான் வெளிப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு காற்று வீசுகிறான அந்த வேளையிலே அந்த காற்றை காணாத பட்சத்திலே அந்த காற்று வீசுகிறது என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால்
அது காற்றினுடைய விளைவுகள் நிமித்தம் அந்த மரங்கள் அசைவதை கண்டு இது காற்று வீசுகிறது என்பதை அறிந்து கொள்வதை போன்றுதான் ஒரு காரியம்தான் தேவனை அன்பு கூறுகிறான் அந்த வாழ்க்கை. தேவனை அன்பு கூறான ஒரு மனுஷன் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்க முடியும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷன் அதனை அன்பு கூறுகிறான ஒரு மனுஷனாக நிற்க முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே என்னோட வெளிப்படுத்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே கேட்டு தந்தான ஒரு ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தான அந்த தம்முடைய அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால் அறிந்திருக்கிறோம் என்றால் இந்த வார்த்தையை நான் அநேக நாட்களாய் இந்த வார்த்தையை நான் அதிகமாய் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ஜீவியத்திலே எந்த சூழ்நிலையை வந்தாலும் அது தற்காலத்திலே எனக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறதாய் அல்லது அது எனக்கு விருப்பமற்றதான ஒரு காரியமாக இருந்தாலும் அது பிற்காலத்திலே அது நன்மையாக இருக்கும் என்றான் அந்த விசுவாசம் கொண்டான ஒரு மனுஷனாய் நான் கடந்த நாட்களிலிருந்து தேவன் என்னை அழைத்தான். அந்த நாட்களிலிருந்து நான் அதை விசுவாசத்தோடு காத்து கொண்டு வருகிறேன். அப்பேற்பட்டான சூழ்நிலையில் அநேக நன்மைகளையும் என்னுடைய ஜீவியத்தில் நான் கண்டு கொண்டிருக்கிறான். அந்த காரியங்களை தேவனுக்கு இந்த சபைக்கு முன்பாக நான் சாட்சியாய் சொல்ல வேண்டும் என்பதை தேவன் காலைக்கு வேளையிலே எனக்கு உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களிலும் தேவனை அன்பு கூறான் அந்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்காக அவருடைய நாமத்தை மயப்படுத்தத்தக்கதுக்கு ஏதுவாக வாழத்தக்கதுக்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியான வருகிற நாட்கள் என்னை நடத்துவாராம். ஆவியானவர் சபையிலே கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்காக நான் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அங்கே அநேக தீர்க்கதரிசனங்களை அற்பமாக எண்ணாது இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாருங்கள்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலர் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவைகளை என்னுடைய இருதயத்திலே அது ஒரு கல்லின் மேல் பொறித்த ஒரு எழுத்தாய் அதை நான் பொறித்து வைத்திருப்பது உண்டு. அதோடு நான் எதை குறிக்க மறந்தாலும் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நான் நாளிகையும் போட்டு நான் குறித்து விடுவேன். அவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே நான் அதை குறித்து வைத்து அதில் ஏமாற்றம் அடைந்ததே இல்லை. எல்லாம் அது நிறைவேறியிருக்கின்றது. ஆனால் அவைகளை விவரிப்பதற்கு இப்பொழுது நேரமில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையெல்லாம் உண்மை. நான் இந்த தீர்க்கதரிசனத்தை குறித்து நான் அஞ்சு நடுங்குகிறேன். எப்படி என்றால், ஆண்டவரே, அங்கே உமை என்னை காட்டி கொடுக்கிறவன் அருகாமையில் இருக்கிறான் என்றவுடன் நானும் அவர் கேட்டது போல நானும் எனக்கொன்று என்னையே நான் கேட்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சாபத்துடான ஒரு காரியத்துக்கு நானும் பங்காளியோ இல்லை, நானும் அதிலே சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் போய்விடுவேனோ என்று அஞ்சு நான் அடங்குகிறேன். நான் பயந்து தேவனுடைய கற்பனைக்கு பயந்து இருக்கவே உண்மையான அன்பை நான் தேவனுக்கு என்று காண்பிக்கவே நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சியிருந்த கர்த்தர் நிச்சயம் உதயசுவான் விசுவாச அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதயசுவராமே. ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் காலை வேளையிலுமாய் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை குழாய் ஆண்டவர் சோறு மூலமாய் பேசினதை நான் அதிகமாக என்னை ஆராய்ந்து அறிந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு வெளிப்படையாய் நான் தேவனுக்கு ஒன்பாய் சரியாக இருப்பதாக இருந்தாலும் ஆவியானவர் ஏதோ ஒன்று எனக்குள்ளாய் மறந்திருப்பதை அதை ஆராய்ந்து அறியத்தக்கதாகவே அதை ஆண்டவர் அந்த காலை வேளையிலுமாய் என்னோடு பேசினார் என்பதை நான் மறந்து கொண்டேன். என்னுடைய காரியங்களை எனக்குள்ளாய் ஆண்டவர் எப்போதுமே அவர் என்மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை மட்டும் நான் அதை கண்டு கொண்டேன். இந்த உலகத்திலே பிள்ளை என்று கெட்டு போவதுன்னு சொன்னால் எந்த தகப்பனுமே அதை அப்படியே விட்டு விட மாட்டார்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய பிரகாரமாயும் செய்ய வேண்டிய பிரகாரமாயும் செய்து பிள்ளைகளை ஒரு நல்வழிக்கு நடத்த வேண்டும் என்பதை மட்டும் அவர்களுக்கு ஒரு நோக்கமாக இருந்து அவர்கள் லட்சியமாய் மாறும். அதை பிரகாரம் அந்த பிள்ளைகள் உண்மையாய் அதை வழிகளை விட்டு நல்ல வழியில் நடக்கும்போது அதே சந்தோஷத்தை காணும்போது இந்த உலகத்தில் உள்ளான அந்த நாங்கள் பெற்றோரான நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ அதை விட மேலாகவே என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் அக்கறையாக இருக்கிறார் என்பதை நான் அதிகமாய் கண்டு கொண்டேன். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ஆண்டவர் எப்போதுமே அன்பாகவே இருந்து அவர் நடத்தி அவர் எச்சரிப்பிற்குள்ளாய் ஒரு பிள்ளை கூட தன் வார்த்தையை கனவீனப்படுத்தி அழிந்து போகக்கூடாது, நாசமாய் போய்விடக்கூடாது என்று ஒரு
ஒரு அக்கறையுடனும் ஒரு அன்புடனும் அவர் எங்களை நடத்தி செல்கிறார் என்பதை நான் அதிகமாய் கண்டுகொண்டேன். அந்த அன்பான நேசருக்கு நான் உண்மையாக இருந்து அவருடைய பிள்ளையாய் நான் மாறுவதற்கு என்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு அந்த தகப்பனுக்கு ஏற்றபடி அவருக்கு பிரகாரமாய் உண்மையாக இருந்து என்னுடைய காரியங்களை நிதானித்து அறிந்து இந்த பூமியில் வாழும் நாட்களிலும் நான் உண்மையாய் எல்லா விதத்திலுமே அவரை கீழ்ப்படிந்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை மட்டும் செயல்படுத்தவும் அவருடைய செயல்களை நடைமுறைப்படுத்தவும் என் வாழ்க்கையிலே அதை உண்மையாய் நடத்தி கொள்ளவும் ஆவியான எனக்கு உதேசுவான்னு நான் அறிக்கையிடுகிறேன். எப்பொழுதுமே என் அன்பான நேசருக்கு அன்பான தகப்பனுக்கு நான் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி வாழ்ந்து அவருடைய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி என் வாழ்க்கையில் உண்மையாய் வாழ்வேன் என்று சபையை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள ஆவியான உதேசுவராக. சபையில் கொடுத்த வார்த்தைக்காய் தேவன் அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் எச்சரிப்பின் சத்தமாய் கூறியான வார்த்தை நானும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் வார்த்தை மூலமாய் வெளிப்பட்ட காரியமெல்லாம் நீ அன்பு கூறுவதனால் இந்த வார்த்தையை நான் கூறிக்கின்ற இந்த இதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு இடைப்பட்டான ஒரு ஜீவியங்கள். ஆதாமை தேவன் ஏவாளையும் ஆதாமையும் தேவன் அன்பு கூறும் முன்பே அந்த காரியத்தை குறித்து வெளிப்பட்டு பேசினான் அந்த வார்த்தைகள். நீ இவ்வாறான நிலைக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி தேவன் முன்பாகவே பேசினது போல்தான் இன்றும் இந்த காரியத்தில் இருந்து விடுபடத்தக்கான அந்த நிலைகளை தேவன் சபையாருக்கு தேவன் உணர்த்தி வைத்தான ஒரு நிலையத்தான் தேவனை இன்னும் அதிகமாக இன்னும் அன்பு செய்யத்தக்கான அந்த வாழ்க்கையிலே நானும் நிலைநிற்க தான் தேவன் இந்த காலவெளியில் இடைப்பட்டார். தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூறிய முன்பே தான் இந்த வார்த்தையை எச்சரிப்பின் சத்தமாய் தேவன் கூறும் பொழுது என்னிடத்தில் நாங்கள் குறைகள் உண்டோ என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தெரியாமல் இருக்கிற அந்த காரியங்கள் தான் தேவன் இந்த காலவெளியில் இடைப்பட்டார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் எவ்வாறு அன்பு கூர்ந்து முன்பே அந்த காரியங்களை குறித்து பேசினாரோ அதே போல் இந்த வார்த்தைகளை கொடுக்கும் முன்பே இந்த காரியத்தை குறித்து தேவன் இடைப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறான காரியங்கள் தேவனுடைய அன்பு கூறத்தக்கான அந்த காரியங்கள் தேவன் காட்டும் பொழுது அதிலிருந்து விடப்படத்தக்கான அந்த நிலைகளை தேவன் உணர்த்தும் பொழுது அதிலிருந்து தேவனுடைய அன்பை ருசி பார்த்தக்கு தக்கதாய் அந்த காரியங்களிலிருந்து விடப்படக்கூடிய நிலைகளில் கடந்து செல்வனாக இருந்தால் தேவனுடைய அன்பை நான் காண முடியும் என்பதை தான் இந்த தேவன் இந்த காலத்தில் உணர்த்தி வைத்தார். தேவன் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கூறும் பொழுது நானும் ஒன்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் கூறினால் என்னிடத்தில் நீ அன்பாக இருந்தால் நானும் உன்னிடத்தில் அன்பாக இருப்பேன் என்று சொல்லி தேவன் கூறினார். நான் உலகத்தில் உள்ளவைகளை சிநேகிப்பேன், ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறான் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த காலத்தில் இணைப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையும் நான் அன்பு கூறான் அந்த வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் கடைப்பிடிக்க முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த காலத்தில் உணர்த்தி வைத்தார். தேவன் எச்சரிப்பின் சத்தமாக இந்த கூறியான அந்த வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை நான் நினைவில் கொண்டு வருகான காலங்களிலும் தேவனுக்காய் வாழத்தக்கான அந்த நிலைகளில் தேவன் நடத்துவார் என்று விசுவாசிக்கின்றேன். அறிக்கை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வாராம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தேவ சபையிலே தேவன் பேசிய அன்புள்ள வார்த்தைக்காய் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே உலகத்திலே மனுஷனாகிய என்னை மேன்மையாக அங்கே தேவன் அங்கே படைத்தார். எதற்கென்று சொன்னால் நான் அவரை அன்பு கூற வேண்டும். எப்படி என்று சொன்னால் முழு இதயத்தோடு நான் அவரை அன்பு செய்ய வேண்டும். அதிலே நான் தவறுவனாக இருந்தால் இங்கே அவருடைய தெய்வீக தோட்டமாகிய தேவ சமூகத்திலிருந்து நானும் இங்கே ஒரு சபிக்கப்பட்ட மனுஷனாய் இங்கே துரத்தப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே இருந்துவிட முடியும். நானும் இந்த காலை வேளையிலே என்னை நான் நிதானித்து அறிந்தவனாய் இங்கே அவர் எனக்காய் தந்த அந்த ஒரு மேன்மையான அந்த மனுஷிக வாழ்க்கையை நான் அதன் மூலம் அவரை அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷனாய் இன்றைக்கு அவருடைய அன்புக்கு முன்பாக மேன்மையாக அந்த உலகத்திலே எதையும் நான் வைத்துவிடக்கூடாதபடி இன்றைக்கு எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணிவிடக்கிற ஒரு மனுஷனாய் முழு இதயத்தோடு நான் தேவனை அன்பு செய்யும் போது மட்டுமே நான் அவரால் ஆசீர்வதிக்கப்படவும் அவருடைய தோட்டத்திலே அங்கே அவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவித ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே நின்றுட முடியும். அந்த நாட்களில் தேவன் என்னோடு இங்கே கடிந்து கொண்டு பேசினார். இங்கே என் நிமித்தம் நான் எப்போதும் நான் குறைவில்லாதவனாய் நிறைவுள்ளவனாய் தேவனுக்கு முன்பாக அன்புள்ளவனாய் அவரை அன்பு செலுத்துகிறவனாய் இனிவேறு நாட்களும் வாழக்கூடிய அப்பேற்பட்ட வாஞ்சை தேவன் எனக்கு தருவார். தேவ சமூகத்தில் தாழ்மையோடு அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான காலை வேளையிலே ஆண்டவர் பேசிய வார்த்தை அதிகமாய் என்னுடைய அந்த ஜீவியத்தை இங்கே மீட்டு பார்க்க வைத்தது. ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய அந்த எச்சரிப்பின் சத்தமானது என்னுடைய ஜீவியத்திலே நான் கொண்டிருக்கக்கூடியதான அந்த பாவமான ஜீவியத்துடன் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையை அங்கே நான் நிதானிக்கும்படி செய்தது.
என்னுடைய சரீரமும் ஆத்மாவும் ஒரு புறத்திலே தேவன் இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், அவர் மன்னிப்பதில் வல்லவர் என்று துணிகரங்கொண்டு அந்த பாவத்தை இங்கே செய்து கொண்டே அவருடைய சமூகத்தில் இருந்தாலும் என்னுடைய ஆவியோ அங்கே சொல்லுவதெல்லாம் தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டாருங்கிறதான அந்த நிலையை அங்கே காலை வேளையில் என்னுடைய ஆவி அங்கே உணர்த்தியது. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த துணிகரம் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இரக்கம், அந்த அவருடைய மன்னிப்பு, நீடிய பொறுமைங்கிறதான அந்த காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சென்று அவர் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டாருங்கிறதான அந்த நிலையை எங்கே உணர்த்தி மீண்டுமாய் மனம் திரும்பி அவரோடு ஒப்புருவாக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே செல்லுங்கிறதான அந்த வார்த்தை எங்கே அதிகமாக என்னை தொட்டது. இதோடைய அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்தும் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நான் வாழவே வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நடத்துவான்னு நம்பிக்கை அறிவிக்கிறேன் நான்.